சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களை கண்டித்து ஒரு பெரும் இயக்கமாக இந்த கண்டன இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் ஏ சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பான கண்டன உரையை ஆற்றி சென்றிருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர் பெருமக்களே, உரையாற்றவிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் மு. வீரபாண்டியன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அருமை தோழர் வாசுகி அவர்களே, தோழர்கள் ராமகிருஷ்ணன் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, நிகழ்விலே பங்கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரொருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகிறேன். முதலாவதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சென்ற மாதம் கலைவாணர் அரங்கில் நபிகள் நாயகம் 1500 என்ற தலைப்பிலே ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்விலே முதலமைச்சர் அவர்களும் பங்கு கொண்டார்கள். அந்த நிகழ்விலே பங்கேற்று நான் உரையாற்றிய போது பாலஸ்தீனத்தினுடைய துயரங்களை எல்லாம் எடுத்துரைத்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையத்தினால் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருப்பது ஒரு ஜெனோசைட், இன அழிப்பு என்று பிரகடனப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஜெனோசைடை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் எடுத்துரைத்தேன். என்னிடம் தனிப்பட்ட முறையில் அதே மேடையிலே நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள். இன்று நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டியிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன நிகழ்விலே வருகின்ற அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்கவிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தில் பாலஸ்தீனத்திலே நடைபெற்று வரக்கூடிய இன அழிப்பை பற்றி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்த முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவிலேயே முதலாவதாக நமது அண்டை மாநிலமான கேரளாவிலே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் அவர்கள் பல்வேறு மேடைகளிலே பாலஸ்தீனத்திலே நடைபெற்று வருவது இன அழிப்பு என்று பேசியதோடு நிற்காமல் சில நாட்களுக்கு முன்பு கேரள சட்டமன்றம் பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாடு நடத்தி வருவது ஜெனோசைட், இன அழிப்பு என்று சொல்லி ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதற்காக கேரள முதலமைச்சர் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய அந்த இன அழிப்பு எத்தகையது என்பதை பற்றி இங்கே மேடையிலே நான் பேசி நீங்கள் அறிய வேண்டிய ஒரு நிலை இல்லை. ஒரு ஜெனோசைட், ஒரு இன அழிப்பு நேரடியாக நேர்முகமாக நம்முடைய அனைவர்களுடைய செல்பேசியிலும் அதே போல தொலைக்காட்சியிலும் இதர சமூக ஊடகங்களிலும் நித்தம் வந்து நம்முடைய நெஞ்சங்களை எல்லாம் பதற வைக்கின்றது, நம்மை ஒடுக்கி வருகிறது என்று நான்
சொன்னால் அது மிகையாகாது. அதுல மிக முக்கியமான ஒன்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த இணைய அழிப்பை நடத்தி வருவது வெறுமனே இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாடு என்று இஸ்ரேலை மட்டும் நாம் தனியாக ஒதுக்கிவிட முடியாது. இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு இந்த இன அழிப்புல தொடர்பு இருக்கின்றதோ அதற்கு இணையான தொடர்பு வல்லாதிக நாடான அமெரிக்காவுக்கும் இருக்கிறது. இதை வெறுமனே நான் ஒரு அறிவிப்பாக செய்ய விரும்பவில்லை. மாறாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல ஹார்வர்ட் கென்னடி ஸ்கீம் என்ற பெயரில ஒரு ஆய்வு நிறுவனம் இருக்கின்றது. ஹார்வர்ட் கென்னடி ஸ்கூல் என்ற பெயரிலே ஒரு ஆய்வு நிறுவனம் இருக்கிறது. அந்த ஆய்வு நிறுவனத்தை சேர்ந்த லிண்டா ஜே பில்னஸ் என்ற ஆய்வாளர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தருகிறார். அந்த தகவல் என்ன சொல்கிறது என்றால், அக்டோபர் 7, 2023 முதல், அதாவது பாலஸ்தீனம் நடைபெற்ற இஸ்ரேலிலே நடைபெற்ற அந்த நிகழ்வு முதல் சென்ற மாதம் வரை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களாக வழங்கி இருக்கக்கூடிய அதனுடைய மதிப்பு ஏறத்தாழ 33 லட்சம் கோடி, இந்திய மதிப்புல 33 லட்சம் கோடி ரூபாய், 33.77 பில்லியன் என்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இன அழிப்புக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. உண்மையிலேயே நவி பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய ஆணையாளராக ஒரு காலத்திலே பணியாற்றிய இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய அந்த பாலஸ்தீன இன அழிப்பு குறித்து ஆய்வு செய்த அந்த ஆய்வாளருடைய அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, 1948 கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் ஜெனோசைட், அதாவது இன அழிப்புக்கு எதிரான ஒரு சாசனம் உருவாக்கப்பட்டது. அந்த சாசனத்தில் இருக்கக்கூடிய 5 அம்சங்களில 4 அம்சங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துல நடத்தி வருகிறது. அது ஜெனோசைட் தான் என்று மிக விரிவாக நவி பிள்ளை அவர்களுடைய அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த இன அழிப்புக்கு ஆதரவாக வெறுமனே அமெரிக்கா மட்டுமா நிற்கின்றது? எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய தோழர் செஞ்சலதிபன் குறிப்பிட்டது போல, அமெரிக்காவுக்கு பக்கபலமாக, இஸ்ரேலுக்கு பக்கபலமாக நரேந்திர மோடி அரசும் செயல்படுகிறது என்பதை மறுக்க முடியாது. 1947 விடுதலை பெற்றோம். அதற்கு அடுத்த ஆண்டு 1948 அந்த புதிய இந்தியா ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி உலகத்திற்கு சமர்ப்பித்தது. அந்த தீர்மானம் என்னவென்றால், we oppose the partition of Palestine into 2 countries. பாலஸ்தீனை 2 நாடுகளாக, இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று பிரிக்கக்கூடிய அந்த உலக வல்லாதிக்க நாடுகளுடைய சதிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி, இதுதான் எங்களுடைய இந்தியாவுடைய நிலைப்பாடு என்று பிரகடனம் செய்த நாடு நம்முடைய நாடு. காரணம், காந்தியடிகள் சொன்னார், just like how Britain belongs to English, France belongs to French, Palestine belongs to Arabs என்று சொன்னார். எப்படி ஆங்கிலேயர்களுக்கு இங்கிலாந்து சொந்தமோ, பிரெஞ்சு மக்களுக்கு பிரான்ஸ் சொந்தமோ, அதே போல பாலஸ்தீனம் அரபுகளுக்கு சொந்தம் என்று முழக்கமிட்டவர் காந்தியடிகள். காந்தியடிகளுடைய பாதையில பாலஸ்தீனம் 2 நாடுகளாக பிரிக்கப்படும், அங்கே இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்படும் என்று வரும்போது அதை கண்டிப்பாக மிக கண்டனத்துடன் இந்தியா எதிர்த்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆனால் இன்றைய இந்தியாவினுடைய நிலை என்னவாக இருக்கின்றது? மிக துல்லியமாக தகவல்கள் கொடுக்கின்றார்கள், புள்ளி விவரங்கள் கொடுக்கின்றார்கள். இன்று பாலஸ்தீனத்தில மருத்துவமனைகளின் மீது, குழந்தைகள் மீது, பெண்கள் மீது
அப்பாவி மக்கள் மீது ட்ரோன்கள் மூலமாக குண்டுகளை பொழிகிறார்களே, இதை யார் கொடுத்தார்கள் என்றால் காந்திய இந்தியாவினுடைய தற்போதைய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி, நரேந்திர மோடியினுடைய ஆட்சி. 1% 2% பாலஸ்தீன மக்களை கொண்டு குவிப்பதற்காக இந்த இனப்படுகொலையில பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுதங்களில் 37 விழுக்காடு நம்முடைய நாட்டில் இருந்து செல்கிறது என்று இந்த புள்ளி விவரம் குறிப்பிடுகிறது. குறிப்பாக மோடியினுடைய நண்பர் அதானியினுடைய தயாரிப்பில் இந்த ட்ரோன்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி ஆகின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் கொதிப்படைகின்றோம். சென்னை துறைமுகத்திலிருந்து இஸ்ரேலுக்கு எந்த பொருளும் போகக்கூடாத நிறுத்தக்கூடிய இயக்கத்தை நிச்சயமாக நடத்த வேண்டும். அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னின்றதை நடத்தக்கூடிய திறன் என்ற கட்சிக்கு இருக்கிறது. அதே போல இஸ்ரேலை முழுமையாக நாம் புறக்கணிக்க வேண்டும். எந்த வகையிலும் இஸ்ரேலுடன் வர்த்தக ஒப்பந்தம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை எந்த ஒரு ஆட்சி ஆதரித்தாலும், அதற்கு உறுதுணையாக இருந்தாலும் நிச்சயமாக அது இந்த இனப்படுகொலைக்கு ஒரு பங்களிப்பு அளிக்கக்கூடிய முக்கியமான, மோசமான, கொடூரமான செயல் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக ஹமாஸ் இயக்கத்தை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஹமாஸ் இயக்கத்தை ஒரு தீவிரவாத இயக்கம், பயங்கரவாத இயக்கம் என்றெல்லாம் வர்ணிக்கின்றார்கள். தங்களுடைய சொந்த நாட்டின் விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கத்தை தீவிரவாத இயக்கம், பயங்கரவாத இயக்கம் என்று சொல்வது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக இன்னொரு செய்தி அனைவருக்கும் தெரிந்த செய்திதான். ஹமாஸ் என்பது ஓடி மறைந்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் அல்ல. பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்த ஒரு அமைப்பு ஹமாஸ். பாலஸ்தீன அரசாங்கத்தை தேர்தல் மூலமாக வென்று மக்களுடைய ஆதரவை பெற்று பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்த ஒரு அமைப்பு ஹமாஸ் என்பதை மறந்துவிட முடியாது. ஹமாஸினுடைய பேச்சாளர் மூசா அல் மர்சூக் நியூயார்க் டைம்ஸ் மேகசினுக்கு ஒரு பேட்டி அளித்தார். அவர் சொல்கிறார், நாங்கள் சமாதானத்தின் கதவுகளை தட்டினோம், ஆனால் எங்களுக்கு அந்த கதவு திறக்கப்படவில்லை. நாங்கள் தேர்தலிலே பங்கு கொண்டு ஜனநாயக ரீதியாக செயல்பட்டோம், ஆனால் எங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. அரசியல் ரீதியாக எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சர்வதேச சமூகத்தை நாங்கள் அணுகினோம், ஆனால் அதுவும் ஈடேறவில்லை என்று நியூயார்க் டைம்ஸ் மேகசினுக்கு மூசா அல் மர்சூக் என்ற ஹமாஸினுடைய தலைவர் அளித்த பேட்டி இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில மிக சிறப்பாக இது போன்ற ஒரு துண்டை, கஃபியா என்று சொல்லக்கூடிய துண்டை யாசர் அரபாத் அணிவதை தான் நான் உட்பட பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு வீதிதோறும் பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்துல இந்த கஃபியா என்ற இந்த துண்டை நம்முடைய முதலமைச்சர் உட்பட அனைத்து கட்சி தோழர்களும் அணிகின்றார்கள் என்றால் தமிழ்நாடு பாலஸ்தீனத்துடன் இருக்கின்றது. பாலஸ்தீன வரலாற்றை ஆய்வு செய்து அது குறித்து நூல் எழுதியவன் என்ற முறையிலே சொல்கின்றேன். வரலாற்றின் நெடுக ஒவ்வொரு கட்டத்திலும் பாலஸ்தீனர்கள் அங்க தங்களுடைய சொந்த பூமியை இழந்து விட்டார்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பயர நிகழ்வுகளை எல்லாம் தாண்டி மீண்டும் பாலஸ்தீனர்கள் மீண்டும் வந்து தங்களுடைய நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு மீண்டு வந்திருக்கிறார்கள். மீண்டும் நிச்சயமாக
பாலஸ்தீனம் மீண்டும் அந்த சுதந்திர பாலஸ்தீன பூமிக்கு நாம் எல்லாம் செல்லக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று சொல்லி வாய்ப்பை தந்தமைக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்.